Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு வேக வைக்காத ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். டீ காபி போடுறதுக்குள்ள வெறும் 5 நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். 10 சாப்பிட்டாலும் பத்தாது. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். திக்கான அவல் நைஸ் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவலை ஒரு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு அவல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு அந்த தோலை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அவல், அது நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ அவலை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரணும். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை, கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். கோதுமை மாவு சேர்க்குறதுனால நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து எடுக்கணும். இது போல் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து எடுத்துகிட்டு செய்யும்போது இல்லை பேக்கிங் சோடா கூட நம்ம சேர்க்க வேண்டாம். கையை வச்சோ இல்லை விஸ்க வச்சோ கூட கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி தேவைப்பட்டால் கோதுமை மாவு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு பேனில் சூடாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நம்ம மாவு இதில் சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம நார்மலாக போண்டாக்கு போட்டு எடுப்போம்ல, அது போல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து போட கஷ்டமாக இருக்குன்னா ஸ்பூனில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே நம்ம கரண்டியை வச்சு கலந்து எடுக்கக்கூடாது. இது நல்லா தானாகவே மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது போல் நல்லா ஃப்ளோட் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா மறுபக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். நல்லா எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு வெந்து வரணும். நல்லா திருப்பி மாற்றி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நம்ம இதில் எந்த பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. ஆனால் போண்டா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது போல் போண்டாலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அந்த பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய சேர்த்து போடும்போது ஒட்டி வந்தால் கூட நமக்கு ஃப்ரை ஆகி வரும்போது பிரிந்து வந்துடும். ஆனால் உடனே ஸ்பூன் போட்டு மட்டும் கலந்து எடுக்க வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு போண்டா ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. சட்னி சாஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வேக வைக்கக்கூட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக அந்த போண்டா செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.